வணக்கம். சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய விவாதம் போயிட்டுருக்கு. யாருக்கு மன உறுதி அதிகம்? என்னோட அபிமான நடிகருக்கு தான் மன உறுதி அதிகம்னு ஒரு தரப்பும், இல்லை என் கட்சி தலைவனுக்கு தான் கொள்கையில் உறுதியும் எதையும் சந்திக்கக்கூடிய திராணியும் இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பும் போட்டி போட்டுட்ருக்காங்க. கடந்த கால சில சம்பவங்களை தெரிஞ்சுக்கிறது மூலமாக எது மன உறுதின்னு நாம் ஒரு தெளிவு பெற்றலாம். இந்திய விடுதலை போர் தீவிரமடைந்த காலம் 1946. அதே சமயங்களில் பார்த்தோன்னா இந்து முஸ்லீம் கலவரமும் நடந்துட்டு இருக்கு. இஸ்லாமியர்கள் தனிநாடு கோரிக்கையை நாடு முழுக்க வலுவாக வைக்கிறாங்க. நவகாலி அப்படின்ற பகுதியில் அந்த சூழலில் ஒரு பெரிய மத கலவரம் நடக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட காந்தி அதை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக அங்கே பயணப்பட முடிவு செய்கிறார். இதை அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க. உங்களுக்கு அங்கே போனால் என்ன வேணால் நடக்கலாம், சூழல் எப்படி வேணால் மாறலாம், தயவு செஞ்சு போகாதீங்கன்னு நேரு, பட்டேல் உட்பட. ஆனால் காந்தி மறுக்கிறார். அந்த பகுதிக்கு போகிறார். அந்த பகுதியில் அத்தனை கிராமங்களும் நடந்தே போகிறார். யாரால் எல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு அரசாங்கத்தால் சொல்லப்பட்டதோ அங்கே எல்லாம் நடைப்பயணம் மேற்கொள்கிறார். அந்த வீடுகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து தங்குறார். ஓரளவுக்கு அந்த கலவரத்தை கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார். அது அவருடைய 70 வயதுக்கு மேலே பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம். இங்கே தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு குறிப்பிட்ட பேர்த்த தவறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பெரியார் மேலே பார்த்தோன்னா கடுமையான கோபம், ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது. அடுத்து திருநெல்வேலியில் ஒரு பொதுக்கூட்டம். அங்கே போனால் அங்கே பிரச்சனையாக வரலாம், கலவரம் ஏற்படுத்தப்படும், அவருக்கு என்ன வேணால் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாங்க. அந்த சூழலில் அரசாங்கம் பார்த்தோன்னா பெரியாருக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கணும்னு அந்த பொதுக்கூட்டத்துக்கும் நிறைய எண்ணிக்கையில் போலீஸ் அனுமதிக்கிறாங்க. அங்கே பொதுக்கூட்டத்துக்கு வந்த பெரியார் அந்த கூட்டத்தில் போலீஸாருடைய எண்ணிக்கையும் மேடையில் அவங்க கொடுத்த பாதுகாப்பையும் பார்த்துட்டு அவர் சொன்ன விஷயம் 93 அந்த வயதுகள் காலகட்டங்கள். இங்கே ஒரு போலீஸ்கார் இருந்தாலும் நான் பேச மாட்டேன். நான் நல்லது எது மரியாதை தரும் அப்படிங்கிறதுக்காக இந்த மக்களுக்காக தான் என் வாழ்நாள் முழுக்க நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்களாலே பாதிப்பு ஏற்படும்னா அது எனக்கு சந்தோஷம்தான். அதனால் இங்கே ஒரு போலீஸ்கார் இருந்தால் கூட நான் பேச மாட்டேன், தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இப்படிப்பட்ட மன உறுதி உள்ள தலைவர்களாக அவங்களாம் இருந்திருக்கிறாங்க. அதிகாரம் தன்னோட கைக்கு வரும், எப்படி வேணால் வரலாம், கேள்வி கேட்கவே யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கும்போது அதெல்லாம் பார்த்தோன்னா இடது கையில் தள்ளி விட்டவங்க தான் அவங்களாம். எது மன உறுதி அப்படிங்கிற தெளிவு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.